கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட திடீர் மரணம் பல கோடி ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தியிருக்குது. கடந்த பல வருஷங்களாக அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாலும் அவரோட உடல்நிலை பாதிக்கப்பட்டதில் சில விஷயங்கள் மர்மமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரியும், ஒருவேளை செய்வினை சூனியத்தால் அவர் இயல்பு நிலையிலேருந்து படுத்த படுக்கையாக மாறியிருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான கேள்விகள் எழுந்திருக்குதான். விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகர், ஒரு அரசியல்வாதி, அதை தாண்டி ஒரு நல்ல மனிதர் அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியும். ஆனால் அதே நேரத்தில் அவர் எந்த அளவுக்கு நண்பர்களை சேர்த்து வச்சிருந்தாரோ அதே அளவுக்கு எதிரிகளை சம்பாரிச்சு வச்சிருந்திருக்காரு. அரசியல் ரீதியாகவும் சரி, சினிமா துறையிலும் சரி, அவருக்கு நிறைய எதிரிகள் இருந்தாங்களாம். எந்த ஒரு விஷயத்தையுமே முகத்துக்கு பின்னாடி பேசாமல் மூஞ்சிக்கு நேராக ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசுறதால பல பேரை விஜயகாந்த் அவர்களுக்கு பிடிக்காதான். ஆனால் அப்படிப்பட்ட குணத்தை நிறைய பேர் அவர்கிட்ட பாராட்டியிருக்காங்க. அவருக்கு பிடிக்காத எதிரிகள் தான் அவருக்கு செய்வினை சூனியம் வச்சுட்டாங்க. நல்லா ஆளு பார்க்கறதுக்கு கம்பீரமாக இமயமலை மாதிரி இருந்த ஒருத்தவர் வாய் திறந்து கூட பேச முடியாமல், நடக்க முடியாமல் வீல் சேரில் போகிற சுச்சுவேஷன் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியும், அவரோட இந்த உடல்நிலை இப்படி மாறினதுக்கு காரணங்கள் என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான குழப்பங்கள் ரொம்ப நாளாகவே இருந்து வந்துட்டு இருந்துச்சு. அந்த வகையில் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே அவரோட மரணத்தை பற்றி பல விஷயங்கள் வெளியே வரும்போது, ஒருவேளை கேப்டன் அவர்களுக்கு அவரோட இயல்பு நிலையிலேருந்து அவர் சரிஞ்சு வரணும் அப்படிங்கிறதுக்காக செய்வினை சூனியம் வேறு அவங்க எதிரிகளை வச்சுட்டாங்களா அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில கருத்துக்களும் வதந்திகளாக பரவிட்டு இருக்கு. இப்போ இறந்து போய்க்கக்கூடிய விஜயகாந்த் அவர்களுக்காக பல சினிமா பிரபலங்களும் அரசியல் தலைவர்களும் நேரில் அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. அந்த வகையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தூத்துக்குடியிலேருந்து புறப்பட்டு சென்னை வந்துட்டு இருக்காராம். அவர் தூத்துக்குடியில் செய்தியை சந்திக்கும் போது சில விஷயங்களையும் ஷேர் பண்ணியிருக்காரு. அப்போ பேசும்போது நண்பர் விஜயகாந்தை இழந்தது ஒரு மிகப்பெரிய துரதிருஷ்டம். அவர் ஒரு அசாத்தியமான மன உறுதி கொண்ட ஒரு மனிதர். எப்படியோ உடல்நிலை தேறி வருவார்னு எதிர்பார்த்தேன். ஆனால் கடைசியாக அவரில் பொதுக்குள்ள பார்த்தப்ப எனக்கு நம்பிக்கை குறைஞ்சிடுச்சு. அவர் இன்னும் ஆரோக்கியமாக இருந்திருந்தா தமிழக அரசியலில் ஒரு பெரிய சக்தியாக இருந்திருப்பார். தமிழக மக்களுக்கு பெரிய நல்லது பண்ணியிருப்பார். தமிழ் மக்கள் அந்த பாக்கியத்தை இழந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் ரஜினிகாந்த் அவர்கள் அவர் தரப்பில் சில விஷயங்களை இரங்கலாக தெரிவிச்சிருக்காரு. கேப்டன் அவர்களோட மறைவு உங்களை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.